ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய 30 days ஃப்ரீ கோர்ஸில் 24th டே சரிங்களா. இது வரைக்கும் 23 நாட்களாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான தலைப்புகளை எல்லா பாடத்துலையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயாலஜில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற பயாலஜில செல் பயாலஜி பார்க்க போறோம், செல் உயிரியல் பார்க்க போறோம். ஓகேங்களா, கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, ஸோ அதனால இந்த தலைப்பை இன்னைக்கு தேர்ந்தெடுக்கும். இதுவும் இன்னைக்கு வந்து நோய்கள் அப்படின்ற டாபிக்கும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இந்த ரெண்டு டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம இந்த கிளாஸஸ்ல எடுக்கிற எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒன் ஆஃப் த டாபிக் தான் வந்து இந்த செல் உயிரியல் அப்படின்றது. சரிங்களா, ஸோ செல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். செல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்றது தெரியும். ஒரு ஆர்கானிசம் அல்லது ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு தாவரமா இருந்தாலும் இந்த செல் அப்படின்றது ஒரு அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் யூனிட் இல்ல, இந்த செல் அப்படின்ற ஒண்ணுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை அழகா இருந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குது. சரிங்களா, சோ அதனால இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து அடிப்படை உயிரின் பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைக்கக்கூடிய வேலையை தான் இது வந்து பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, ரைட். இந்த செல்லை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கிளாஸ்ல நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th, 7th, 9th அண்ட் 11th இந்த 4 கிளாஸஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த செல் பயாலஜி பத்தின எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரே கிளாஸா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது தவிர்த்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய நோய்கள் பத்தின கிளாஸும் நம்ம வந்து அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ அதனால கவனமா பாருங்க. ரைட். இப்போ செல்லின் வகைப்பாடு அப்படின்றது இதுல ரெண்டு வகை இருக்கு. ப்ரோகரியாட்டிக் செல், இன்னொன்று வந்து யூகேரியாட்டிக் செல். ப்ரோகரியாட்டிக் செல்ல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவான உட்கரு இருக்காது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கோம். யூகேரியாட்டிக் செல் அப்படின்றது தெளிவான உட்கரு இருக்கும். அதாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோகரியாட்டிக் செல்ல வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியாட்டிக் செல்ல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அப்போ ப்ரோகரியாட்டிக் செல்ஸ்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா பாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளான்ட் செல், அனிமல் செல்ஸ், இது ரெண்டையும் பார்க்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக்கல், மீசோகேரியாட்டிக்கல், யூகேரியாட்டிக்கல் அப்படின்னு 3 டைப் இருக்கு. இதுல வந்து ப்ரோகேரியாட்டிக்கல், யூகேரியாட்டிக்கல் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா, ரைட். இப்போ இந்த ப்ரோகேரியாட், யூகேரியாட் அண்ட் மீசோகேரியாட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொன்றும் வந்து செல்லின் பிளவு எப்படி, உட்கருவு எப்படி இருக்குது, அதுல டிஎன்ஏ எப்படி இருக்குது, ஒரு ப்ரோகேரியாட்ல எந்த மாதிரி இருக்குது, யூகேரியாட்ல எந்த மாதிரி இருக்கு, மீசோகேரியோட்ல எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற டிஃபரன்சியேஷன் வந்து உங்களுக்கு இந்த டேப்ல காலத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரோகேரியாட்கள்ல செல்லினுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து உட்கருவின் பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியாய்டு உண்மையான உட்கரு இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியாய்டு இருக்கும், ஆனா உண்மையான உட்கரு வந்து ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இதுல இருக்காது. மீசோகேரியாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவ்வுடன் கூடிய உட்கரு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து யூகேரியாட்டுகள்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவ்வுடன் கூடிய உட்கரு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யூகேரியாட்டும் மீசோகேரியாட்லயும் வந்து சவ்வுடன் கூடிய உட்கரு காணப்படுகிறது. டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ரோகேரியாட், மீசோகேரியோட், யூகேரியாட்ல எப்படி மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்ல வந்து வட்ட வடிவிலான ஹிஸ்டோன் புரதம், அதாவது வட்ட வடிவத்துல டிஎன்ஏ இருக்கும். அடுத்து வந்து அதுல வந்து ஹிஸ்டோன் புரதம் இல்லாம இருக்கும். சரிங்களா, ஹிஸ்டோன் அப்படின்ற புரதம் வந்து அதுல கிடையாது. ஹிஸ்டோன் புரதம் அப்படின்றது அதுல கிடையாது. அதே மாதிரி மீசோகேரியட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது வந்து நீள் வடிவத்துல ஈலாங்கேட்டடா இருக்கும். சரிங்களா, யூகேரியட்ல எப்படி இருக்கும், பொதுவான நீள் வடிவம் கொண்டதா இருக்கும். இதுலயும் வந்து என்ன கிடையாது, மீசோகேரியட்லயும் ஹிஸ்டோன் புரதம் கிடையாது. ஆனா யூகேரியாட்ல ஹிஸ்டோன் அப்படின்ற புரோட்டீன் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏ பார்த்தாச்சு, அடுத்து ஆர்என்ஏ. ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து சைட்டோபிளாசத்தில் வந்து நடைபெறுகிறது. அதாவது ஆர்என்ஏவோட உற்பத்தி, புரத சேர்க்கை, ஆர்என்ஏ உற்பத்தி, அப்புறம் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ், இது எல்லாமே வந்து எங்க நடக்கும் ப்ரோகேரியாட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்துல நடக்குது. அடுத்து வந்து மீசோகேரியாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யூகேரியாட்கள்ல ஆர்என்ஏல சைட்டோபிளாசத்துல நடக்குது இல்லையா, அதே மாதிரி தான் வந்து மீசோகேரியட்லயும் நடக்குது. ஆக மொத்தம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்டோபிளாசத்துல தான் இந்த மூணுலயுமே நடக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம
உட்கருவுக்குள்ள ஆர்என்ஏ வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரைபோசோம்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நுண்ணுறுப்புகள். நுண்ணுறுப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரோகேரியாட்ஸ்ல கிடையாது. வைரஸ் பாக்டீரியா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து என்ன கிடையாது, எந்த செல் ஆர்கனல்ஸும் வந்து இருக்காது, நுண்ணுறுப்புகள் இருக்காது. மீசோகேரியாட்ல இருக்கும், அது மாதிரி யூகேரியாட்ல நிறைய காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லினுடைய இடப்பெயர்ச்சி, செல் என்ன மாதிரி இடப்பெயர்ச்சி அப்படின்னு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு என்ன இருக்கும், டென்டகல்ஸ் இருக்கும், கசை இலைகள் இருக்கும் ப்ரோகேரியாட்டுகள்ல. நீங்க பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி டென்டகல்ஸ் எல்லாம் வந்து வரைஞ்சிருப்பீங்க, நீளமா வந்து வெளியில வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கசை இலைன்னு சொல்றோம். மீசோகேரியாட்டுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இலைந்து நடுவுதல் மற்றும் கசையிலை, இது ரெண்டுமே அதுல இருக்கும். அப்படி நகர்ந்து நகர்ந்து இந்த அமீபா நகர்ந்து போகும்ல, அந்த மாதிரி நகர்ந்து போறது. இதோட டென்டகல்ஸும் அதுல இருக்கும். அதே மாதிரி கசையிலை மற்றும் குறு இலை எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகேரியாட்கள்ல இருக்கும். அடுத்து அமைவு முறை. இது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை செல். ப்ரோகேரியாட் அப்படின்னா இது ஒற்றை செல் தான். மீசோகேரியாட்டுகள் எப்படி இருக்கும்னா ஒற்றை செல் மற்றும் கூட்டமைவு. பல செல்கள் சேர்ந்து இருக்கும், ஒற்றை செல்லாவும் இருக்கும். ஆனா யூகேரியாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒற்றை செல், கூட்டமைவு, பல செல் அப்படின்றது எல்லாமே இருக்கும். செல் பகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷன் வந்து எப்படி நடக்குது, இரு பிளவுறுதல் முறையில நடக்குது. எதுல, மீசோகேரியாட்லயும் ப்ரோகேரியாட்லயும். ஆனா யூகேரியாட்ல என்ன நடக்குதுன்னா மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்ற செல் பகுப்புகள் நடக்குது. ஓகேங்களா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டு ப்ரோகேரியாட்டிக் வந்து பாக்டீரியா அண்ட் ஆர்கியா, மீசோகேரியாட்டிக் வந்து டைனோ, பிளஜெல்லட், அடுத்து வந்து புரோட்டோசோவா, அடுத்து வந்து யூகேரியாட், பூஞ்சை தாவரங்கள் மற்றும் விலங்குகள். இது எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லோ காலம். இதை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். ஓகேங்களா? செல்லோட சைஸ் எவ்வளவு, நியூக்ளியர் கேரக்டர் எப்படி இருக்குது, டிஎன்ஏ, ஆர்என்ஏ சிந்தசிஸ் எப்படி இருக்குது, ரிபோசோம்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்கனல்ஸ் அதுல இருக்குதா இல்லையா, செல்லோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, பிளாக் எல்லாம் இருக்குதா, இல்ல டென்டகிள்ஸ் இருக்குதா இல்லையா, இல்ல கிளைட் ஆகுதா, அந்த மாதிரி. அடுத்து ஆர்கனைசேஷன் அப்படின்றது போது சிங்கிள் செல்லா இல்ல வந்து காலனியா இருக்குமா, இல்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலரா இருக்குதா அப்படின்றது. செல் டிவிஷன் வந்து இரட்டை பிளவுறுதல், அதாவது பைனரி ஃபிஷன் தான் நடக்குது. இதுல ப்ரோகேரியாட்லயும் மீசோகேரியாட்லயும். ஓகேங்களா? யூகேரியாட்ல வந்து எப்படி இருக்குது, மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்ற 2 செல் பகுப்பு நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா பாக்டீரியா, ப்ரோகேரியாட்டிக் சொல்லலாம், வைரஸ் சொல்லலாம். மீசோகேரியாட்டிக் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா சொல்லலாம். யூகேரியாட்ஸ்க்கு என்ன சொல்றோம், ஃபங்கை, பிளான்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், இதை வந்து சொல்றோம். சரிங்களா? இப்போ ஒரு ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் இதுதான் நம்ம மெயினா பார்க்குறோம். மீசோகேரியாட் வந்து நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல அது மட்டும் கொடுத்துருக்காங்க. 6th, 7th, 8th, 9thல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பெரிய ஒரு டிவிஷன். அதை பாருங்க. ஓகேங்களா? ப்ரோகேரியாட்டிக் செல்லு அண்ட் யூகேரியாட்டிக் செல்லுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை. ப்ரோகேரியாட்டிக் செல்லினுடைய அதாவது வந்து வித்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 2 மைக்ரான் விட்டம். நம்ம அந்த இதுலயே பார்த்தோம் இல்லையா, அந்த பெரிய டேப்ல காலத்துல பார்த்தோம். யூகேரியாட்டிக் செல்ல வந்து எப்படி இருக்குன்னா 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டவையா இருக்கும். அதோட விட்டம் வந்து எவ்வளவு இருக்குது, 10ல இருந்து 100. ப்ரோகேரியாட்டிக் செல்ல 1 முதல் 2 மைக்ரான். ஓகேங்களா? அதே மாதிரி செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் இருக்காது. ஆனா யூகேரியாட்டிக் செல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் செல்ல என்ன இருக்காது, செல் மெம்பரேன் ஆப்சென்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்னாலே என்ன இருக்காது, நோ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காதுன்னு பார்த்தோமா, அது மாதிரி தெளிவற்ற உட்கரு கொண்டவை, தெளிவில்லாத உட்கரு அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரோகேரியாட்டிக் செல்ல வந்து தெளிவான உட்கரு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து ப்ரோகேரியாட்டிக் செல்ல நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை, இங்க நியூக்ளியோலஸ் காணப்படும். ஓகேங்களா? சோ இதுல தெளிவற்ற உட்கரு, இங்க தெளிவான உட்கரு, நியூக்ளியோலஸ் கிடையாது, இங்க நியூக்ளியோலஸ் இருக்குது. ஓகேங்களா? விட்டம் வந்து பார்த்தோம்னா 1 to 2, இங்க வந்து 10 to 100. இங்க வந்து செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி செல் மெம்பரேன் சவ்வு இருக்குமானா இருக்காது, இங்க இருக்கும். தெளிவற்ற உட்கரு, இங்க தெளிவான உட்கரு, நியூக்ளியோலஸ் இருக்காது, இங்க நியூக்ளியோலஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, செல் நுண்ணுறுப்புகள் நெறைய இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த செல் நுண்ணுறுப்புகள்ல வந்து யூகேரியாட்டிக்கள்ல வந்து நெறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். மீசோகேரியாட்டிக்கள்ல வந்து ஒரு சில இது இருக்குன்னு பார்த்தோம். ப்ரோகேரியாட்டிக்கல்ல செல் நுண்ணுறுப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ என்னென்ன செல் நுண்ணுறுப்புகள் இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க சரிங்களா? முதல்ல வந்து செல் சுவர். செல் சுவர் அப்படின்றது என்ன? செல்ல சுத்தி இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லாஸ்ட்ல இருக்கும் இல்லையா, அந்த கடைசி அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் வந்து செல் சுவர்.
ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, செல்லை பாதுகாக்கிறது. ஸோ தட் இஸ் அ புரொடெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்து அந்த செல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, செல்லினுடைய உறுதித்தன்மையையும், வலிமையையும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கொடுக்குது. இந்த செல்லுடைய சுவர். நம்ம வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய சுவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம உள்ள பாதுகாப்பாக இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி செல் சுவர் இங்க இருக்குது. ஓகேங்களா? அப்ப இதற்கான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டர் அண்ட் புரொடெக்டர். செல் வால் அப்படின்றது புரொடெக்ட் பண்றது செல்ல, அதே மாரி செல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாத்துக்கிறது. ஸோ இட் இஸ் கால்ட் சப்போர்ட்டர் அண்ட் புரொடெக்டர். அடுத்து செல் மெம்பரேன். செல் சவ்வு. இதுவும் வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து புரொடெக்ஷன் தான் பண்ணுது. செல்லுக்கு உள்ளேயும், வெளியேயும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை கடத்துவதற்கு கடத்துவதை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அந்த ஆற்றல் அல்ல அந்த எனர்ஜி இல்லாட்டி அதுக்கான உணவு வந்து என்ன செய்யணும்? கடத்தப்படணும். ஓகேங்களா? அப்படி கடத்தப்படுவதை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செல் சவ்வு அதாவது செல் மெம்பரேன் தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் கேட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் கேட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, இது பார்க்கறதுக்கு என்னன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெல்லி மாரி இருக்கிறதுனால இட் கேன் மூவ். ஓகேங்களா? அப்போ ஒரு செல்லினுடைய நகரும் பகுதி அப்படின்னு எத சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோபிளாசத்த சொல்றாங்க. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து செல்லினுடைய ஆற்றல் மையம். சரியா? நம்ம நம்ம வீட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஹவுஸ் வந்து பவர் குடுக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செல்லுக்குள்ள பவர் குடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஹவுஸா இருக்கிறது வந்து மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம். அடுத்து பசுங்கணிகம். இந்த பசுங்கணிகம் அப்படின்றது தாவரங்கள்ல பச்சை தன்மைய அதாவது பச்சை நிறமிய வந்து பசுங்கணிகம்னு சொல்றோம். தாவரத்துக்கு தேவையான பச்சை கலர வந்து இது குடுக்குது. இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிய வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணி அந்த ஒளிச்சேர்க்கை இருக்கு இல்லையா? ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்கிறது தான் இந்த பசுங்கணிகத்தினுடைய முக்கியமான வேலை. அப்போ இதனுடைய முக்கியமான வேலை என்ன? இது என்னவா செயல்படுது? ஃபுட் புரொடியூசரா இருக்குது. சரியா? ஃபுட் புரொடியூசரா இருக்குது. ரைட்? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நுண்குமிழ்கள். நுண்குமிழ்கள் இதனுடைய வேலை என்ன? உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்குது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்குமிழ்கள் அப்படின்றது என்னது? வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸோட முக்கியமான வேலை என்ன? உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்குது. அங்க பசுகணிகம் உணவு தயாரிக்குது இல்லையா? அத வந்து சேமிக்கக்கூடிய பகுதி எதுன்னா வேக்யூல்ஸ். அப்போ இதுக்கு பேர் வந்து என்னது? வேர்ஹவுஸ் சேமிப்பு கிடங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உட்கரு. உட்கருவினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த பிரைன் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்றாங்க. செல்லினுடைய மூளையா செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அனைத்து செல்களின் அனைத்து வேலைகளையும் கட்டுப்படுத்துறது. மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அதனால இத வந்து என்ன சொல்றாங்க? செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உட்கரு உறை, நியூக்ளியஸ் உறை. இந்த நியூக்ளியஸ் சுத்தி இருக்கக்கூடிய அந்த உறைக்கு பேரு அந்த உறை இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து நியூக்ளியஸ் உறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்கருவ வந்து பாதுகாக்குது. அடுத்து வந்து இந்த உட்கருக்குள்ள உள்ளயும், உட்கருல இருந்து வெளியிலயும் வந்து பொருட்கள வந்து அனுப்பக்கூடிய பகுதி தான் வந்து இந்த உட்கரு அறை. ஓகேங்களா? அப்ப இதுக்கு இதுக்கு வந்து இன்னொரு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கரு கதவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வேக்கல்ஸ் அப்படின்றது ஸ்டோரேஜ் டேங்க், நியூக்ளியஸ் அப்படின்றது கண்ட்ரோல் சென்டர், நியூக்ளியஸ் மெம்பரேன் அப்படின்றது கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேவா? அடுத்து. ஸோ நம்மளுக்கு தெரியும். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ் 2 இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் செல் கிரீன் கலர்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னது இது வந்து அனிமல் செல். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு செல்லுலயும் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் இதுல இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், செல் நுண்ணுறுப்புக்கள் என்னென்ன அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்ததாம். முதல்ல வந்து செல் சுவர். செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுவர். இது செல்லுக்கு பாதுகாப்பா அமையுது. அடுத்து இது வந்து என்னன்னா பெரிய குமிழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்குல்ஸ் நுண் குமிழ்கள் அது. ஸோ இது வந்து என்ன செய்யுது? அதனுடைய நீர், உணவு, வேதிப்பொருட்கள சேமிக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்னது? பசுங்கணிகம். பசுங்கணிகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒளிச்சேர்க்கையை வந்து என்ன செய்யுது? செய்யக்கூடிய முக்கியமான வேலை. ஃபுட்ட வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து புரொடியூஸ் பண்ணுது. ஒளிச்சேர்க்கை மூலம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளியையும், தண்ணியையும்,
இது வந்து வச்சு என்ன செய்யுது அப்படின்னு கார்போஹைட்ரேட்டை எடுத்து இது என்னது பண்ணும் ஒளிச்சேர்க்கை செய்யுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இங்க விலங்கு செல்ல என்ன நடக்குதுன்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்குது. சரியா? சென்ட்ரியோல்ஸ் வந்து இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நாள்களை பெருக்கமடை செய்கிறது. சென்ட்ரியோல்கள். செல் பகுப்பு பின்னாடி பார்ப்போம். செல் டிவிஷன் பார்ப்போம். மைட்டாசிஸ், மியாசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா? ஸோ இதுல வந்து என்ன நடக்கணுமே, இதுல நெறைய ஸ்டேஜ் இருக்கும். அதுல வந்து சென்ட்ரியோல்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிண்டில்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்கள வந்து விரிவடை செய்யும். இங்க பக்கத்திலேயே உங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க பாருங்க. இதுதான் வந்து ஸ்பிண்டில் நார்கள். சரிங்களா? இத வந்து விரிவடையச் செய்யும். இது விரிவடைஞ்சு 2மே வந்து ஒரு ஒரு செல் 2ஆ வந்து பகுப்படையும். ஓகேங்களா? இப்ப இது விரிவடையும் போது விரிவடைஞ்சு 2மே வந்து 2 துருவத்துக்கு போயிடும். ஓகேங்களா? அததான் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சிறிய குமிழ்கள் வேக்கிள்ஸ். இதுவும் வந்து இங்க பிளான்ட் செல்ல என்ன வேலை பாக்குதோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வேலை பாக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்டின்னா, உட்கரு. உட்கரு எப்படி இருக்குது? செல்லினுடைய கட்டுப்பாட்டு பகுதின்னு பார்த்தோம். அடுத்து வந்து ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்து ஆர்என்ஏஸ் இருக்குது. பிளான்ட் செல்ல என்ன இருக்கும்? ஆர்என்ஏ இருக்கும். அடுத்து வந்து புரோட்டீன் அண்ட் பாலிபெப்டைடுகள் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து கோல்கி பாடிஸ். கோல்கி பாடிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள கோல்கி உறுப்புகள். ஒண்ணு மேல ஒண்ணு வந்து அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃப்ளோவுல வந்து இது இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும்னு சொன்னோம்னா, ஸோ இட் கேன் பி மூவ். அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கும். எல்லா ஆர்கனல்ஸுமே இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள தான் இருக்கும். அடுத்து வந்து எண்டோபிளாசம் வலைப்பின்னல். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் வந்து உருவாயிருக்கும். இதுல இது வந்து ரைபோசோம்ஸோட சேர்ந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து செல் சுவாச உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏடிபின்னு சொல்லுவோம். அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற ஒரு மூலக்கூறை வந்து இது வந்து உருவாக்குது. ஓகேங்க. செல்லுக்கு தேவையான ஆற்றல் தான் வந்து ஏடிபி. ஓகேங்களா? அத வந்து என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றது. ஓகேங்களா? அத உருவாக்குறது எது அப்படின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபின்னு சொன்னேன் இல்லையா? அது. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாவர செல்லுக்கும், விலங்கு செல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றது குடுத்திருக்கிறாங்க. ஒரு தாவர செல்லுக்கு, விலங்கு செல்லுக்கும். 2லயுமே ஆர்கனல்ஸ் இருக்கும். தாவர செல், விலங்கு செல் 2லயுமே என்ன இருக்குது? நுண்ணுறுப்புகள் இருக்குது. இத வச்சு ஒரு தாவர செல்லுக்கும், விலங்கு செல்லுக்கும் என்ன வகையான வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவர செல்ல என்ன இருக்காது? சாரி தாவர செல் வந்து விலங்கு செல்லோட ஒப்பிடும்போது பெருசா இருக்கும். ஓகேங்களா? தாவர செல்ல காட்டிலும் விலங்கு செல் வந்து எப்படி இருக்கும்னா, சின்னதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவர செல் பெருசு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிளாஸ்மா சவ்வு, அது பிளாஸ்மா சவ்வு இருக்கும். அதுக்கடுத்து அதோட சேர்த்து செல் சுவரும் காணப்படும். ஆனா, விலங்கு செல்ல என்ன கிடையாது? செல் சுவர் கிடையாது. செல் மெம்பரேன் கிடையாது. செல் சுவர் கிடையாது. ஆனா, இங்க தாவர செல்ல பிளாஸ்மா சவ்வுடன் சேர்ந்த செல் சவ்வு வந்து காணப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்ற ஒரு பொருள் வந்து காணப்படுது. பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இங்க வந்து என்ன கிடையாது? டெஸ்மேட்டா வந்து இதுல வந்து கிடையாது. இங்க பசுங்கணிகம் இருக்கும். இங்க பசுங்கணிகம் இருக்காது. சரியா? இங்க வேக்யூல்ஸ் வந்து இருக்கும். இங்க வந்து குட்டி, குட்டி வேக்யூல்ஸ் வந்து இருக்கும். இங்க வந்து பெருசு பெருசா இருக்கும். நீங்க அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த வேக்யூல சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு செல் மெம்பரேன் வந்து இருக்கும். டோனோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு சவ்வு. அது வந்து எத சுத்தி இருக்குது? வேக்யூல சுத்தி இருக்கும். ஆனா இந்த டோனோபிளாஸ்ட் வந்து எங்க இருக்காது? விலங்கு செல்ல இருக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. ஓகேங்களா? பொதுவா வந்து நெறைய பிளான்ட் செல்ஸ்ல என்ன இருக்காதுன்னா, சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. ஆனா, ஒரு சில பிளான்ட்ல மட்டும் தான் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ்நிலை தாவரங்கள்ல மட்டும் தான் இந்த சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். பொதுவா வந்து சென்ட்ரியோல்ஸ் தாவர செல்கள்ல இருக்காது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்கு செல் அப்படின்னா கண்டிப்பா சென்ட்ரியோல்கள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து உட்கரு வந்து செல்லினுடைய ஓரத்துல வந்து காணப்படும். சென்டர்ல இருக்காது. உட்கரு அப்படின்னா நடுவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அப்படிதான் யூகிப்போம். பட் தாவர செல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்னர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விலங்கு செல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்டர்ல இருக்கு. ஓகேவா? அதே மாரி இங்க லைசோசோம்கள் வந்து நெறைய காணப்படும். இங்க லைசோசோம்கள் இருக்குது.
இங்க வந்து நிறைய இருக்கும், இங்க வந்து ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து வந்து சேமிப்பு பொருள் வந்து இதனுடைய சேமிப்பு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது? தாவரங்களுடைய சேமிப்பு பொருள் வந்து தரசம் அப்படின்றது. ஆனா இங்க வந்து கிளைகோஜன். அனிமல் செல்ஸோட சேமிப்பு பொருள் வந்து கிளைகோஜன். தாவர செல்லுடைய சேமிப்பு பொருள் வந்து தரசம் அப்படின்றது. சரிங்களா? தரசம் அப்படின்னா என்னது? ஸ்டார்ச். ஸ்டார்ச் தான் இது ஸ்டோர் பண்ணுது. இங்க வந்து கிளைகோஜனை வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? அப்போ பிளான்ட் செல்லுக்கும், அனிமல் செல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளான்ட் செல் வந்து லார்ஜர் தேன் அனிமல் செல். அப்போ இத ஒப்பிடும்போது அனிமல் செல் வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்மாலரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இருக்கும். வந்து பிளாஸ்மா மெம்பரேனோட சேர்த்து செல் வால் இருக்கும். இங்க செல் வால் இருக்காது. எங்க அனிமல் செல்லுல இருக்காது. அது மாரி பிளாஸ்மோடேட்டா அப்படின்ற இது வந்து இங்க இருக்கும். பிளான்ட் செல்ல இருக்கும். இங்க வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா இங்கே இருக்காது. விலங்கு செல்ல இருக்காது. குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இருக்காது. வேக்யூல் வந்து பெருசா இருக்கும். நிரந்தரமா இருக்கும். இங்க குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்காது. சரி, வேக்யூல்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் டெம்பரரியா இருக்கும். அது மாதிரி இந்த பேக்போன்ஸை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சவ்வுக்கு பேர் வந்து டோனோபிளாஸ்ட். அது வந்து பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. சென்ட்ரியோல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல இருக்காது, சென்ட்ரியோல்ஸ் வந்து அனிமல் செல்ல இருக்கும். நியூக்ளியஸ் வந்து அந்த செல்லோட கார்னர்ல இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும். லைசோசாம்ஸ் லைசோசாம்ஸ் வந்து அது வந்து ரேரா காணப்படும். இங்க வந்து எப்பயுமே இருக்கும். இதோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச், தரசம் அப்படின்னு தமிழ்ல படிச்சோம். இங்க அனிமல் செல்லோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்ன கிளைகோஜன். ஓகேங்களா? ரைட். இந்த செல்கள்ல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வகையான செல்கள் இருக்கு. அதனுடைய அமைப்பு பொறுத்து ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்பா இதை வந்து பிரிக்கிறோம். எபித்தீலியல் செல்கள், தசை செல்கள், நரம்பு செல்கள், இரத்த சிவப்பு செல்கள். எபித்தீலியல் செல்கள், தசை செல்கள், நரம்பு செல்கள், இரத்த சிவப்பு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எபித்தீலியல் செல், மசில் செல்னா தசை செல்கள், நர்வ் செல், நரம்பு செல்கள், ரெட் பிளட் செல், இரத்த சிவப்பு செல்கள். ஓகேங்களா? இப்ப எபித்தீலியல் செல்கள் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தட்டையான தூண் வடிவ செல்களா இருக்குது. இது எப்படி இருக்குது? தட்டையான தூள் வ தூண் வடிவத்துல இருக்குது. இங்க பார்த்தீங்களா? தட்டையா இருக்கு. தூண் வடிவத்துல இருக்கா? சோ இதுதான் வந்து எபித்தீலியல் செல்கள். தசை செல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவை வந்து தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமா இருக்கும். ஒரு கதிர் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கும். நீளமா இருக்கும். அதுதான் வந்து தசை செல்கள். அடுத்த நரம்பு செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லின் உடல் வந்து கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டவையா இருக்கும். இதோட நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? நரம்பு மண்டலம் படிக்கும்போது படிப்போம். சோ இது வந்து எப்படி இருக்கு? இதனுடைய உடல் பகுதியில நிறைய நரம்பு நார்கள் வந்து இருக்கும். ஓகேவா? கிளைத்து நரம்பு நார்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்து இரத்த சிவப்பு செல்கள். இரத்த சிவப்பு செல்கள் அப்படின்றது இது எப்படி இருக்கும்னா வட்ட வடிவம், அப்புறம் வந்து இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமா இருக்கும். சரிங்களா? இது பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? வந்து ரவுண்டா இருக்குது. ஆனா 2 புறமும் விட்டிருக்கும் குழிஞ்சு காணப்படும். ஓகேங்களா? தட்டு வடிவத்துல காணப்படும். ஒரு தட்டு எப்படி நம்ம சாப்பிடுற பிளேட் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல வந்து இது இருக்கும். ஓகேங்களா? எபித்தீலியல் செல்களோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடலின் நம்ம மேல் பரப்ப வந்து மூடி பாதுகாக்கிறது. அப்போ ஸ்கின்ல தான் இது இருக்கும். அடுத்து தசை செல்கள். இது வந்து தசை செல்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுருங்கி விரிவடையும் தன்மை கொண்டதுனால இது வந்து தசையினுடைய இயக்கத்திற்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்த நரம்பு செல்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணர்ச்சிகள வந்து டிரான்ஸ்மிஷன் பண்றது தான் இதனுடைய முக்கியமான வேலை. அப்புறம் ரத்த சிவப்பு செல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து என்ன செய்யுது? அந்த ஆக்ஸிஜனை எடுத்து செல்றது தான் இந்த ரத்த சிவப்பு செல்களுடைய முக்கியமான வேலை. அப்போ செல்கள்ல மொத்தம் 4 வகையான செல்கள் இருக்கு. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். எபித்தீலியல் செல், மசில் செல், நர்வ் செல் அண்ட் ரெட் பிளட் செல். ஓகேங்களா? எபித்தீலியல் செல் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியோட சர்ஃபேஸ் ஏரியால இருக்கும். அது வந்து என்ன செய்யுது? நம்மளுடைய பாடிய புரொடெக்ட் பண்ணுது. மசில் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மசில்ஸோட கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸ் இருக்கு இல்லையா? சுருங்கி விரியக்கூடிய தன்மை. அதுக்காக இத வந்து என்ன பண்றா அ தன்மை கொண்டதா இருக்கிறதுனால, நம்மளுடைய பாடி தசையினுடைய மூவ்மென்ட்க்கு இது பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? நர்வ் செல்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்பு செல்ல இருந்து இன்னொரு நரம்பு செல்லுக்கு என்ன செய்யுது? அந்த மேல அந்த ஸ்பிண்டில்ஸ் இருக்கு இல்லையா?
தட் இஸ் அந்த கிளைத்த நரம்புகள் அதை வச்சு என்ன செய்யுதுன்னா ஒரு நரம்பு செல்லுக்கும் இன்னொரு நரம்பு செல்லுக்கும் அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்படுது, மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த அந்த எண்ணம் அந்த ஃபீலிங் வந்து என்ன செய்யணும், கடத்தப்படணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த நெர்வ் செல்ஸ் வந்து பண்ணுது. அடுத்து வந்து ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடத்தி செல்லுது. சரிங்களா? ரைட். இப்போ உள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஒரு செல்லுக்குள்ள தாவர செல்லா இருக்கட்டும், இல்ல விலங்கு செல்லா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 9ல இருந்து 10 ஆர்கனல்ஸ் இருக்கு. ஒரு 10 நுண்ணுறுப்புகள் இருக்குது. 9ல இருந்து 10 நுண்ணுறுப்புகள் இருக்கு. அத பத்தி இப்போ கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம். அதுதான் வந்து ஜெல் வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து 70ல இருந்து 90% என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான் இருக்கு. சரியா? நீர் தான் அதுல இருக்குது. இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கலாம், லைசோசோமா இருக்கலாம், சென்ட்ரியோலா இருக்கலாம், இல்ல வேக்குவோலா இருக்கலாம், இல்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா இருக்கலாம், இல்ல கோல்கே பாடிகஸா இருக்கலாம். இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோபிளாசத்துல தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து புரோட்டோபிளாசத்துக்கும் சைட்டோபிளாசம் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டோபிளாசம் அப்படின்றது உட்கருத்துளை பிளஸ் சைட்டோபிளாசம். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து நியூக்ளியோபிளாசம் அப்படின்றது உட்கருவுக்குள்ள இருக்கும். சைட்டோபிளாசம் அப்படின்றது உட்கருவுக்கு வெளியே இருக்கும். சரியா? புரோட்டோபிளாசம் அப்படின்றது என்னன்னா, ஒரு செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு. இது 2யும் சேர்த்தது தான் புரோட்டோபிளாசம்னு சொல்றோம். சரியா? நியூக்ளியோபிளாசம் அப்படின்றது உட்கருவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து நியூக்ளியோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது என்னது? உட்கருவுக்கு வெளியில இருக்குது. சரிங்களா? சொல்றது புரியுதா? அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். வந்து செல்லினுடைய ஆற்றல் மையம். இது வந்து இதனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உணவ வந்து சிதைத்து ஆற்றலை கொடுக்கிறது. நம்ம பாடிக்குள்ள நம்ம உணவு வந்து போகுது இல்லையா? அத வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த டைஜஷன் நடந்தா தான் நம்மளுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் இல்லையா? அதே வேலை தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடந்துட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ உணவை சிதைத்து ஃபுட்ட பிரேக் டவுன் பண்ணி அதுலருந்து எனர்ஜிய நம்மளுக்கு குடுக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? அதுக்கு தேவையான ஏடிபி அப்படின்ற ஒரு ஆற்றல வந்து இது உருவாக்கி கொடுக்குது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டபுள் மெம்பரேன் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால நீங்க அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும். அதுல என்ன இருக்கும்? டபுள் மெம்பரேன் இருக்கும். இரட்டை சவுக்கு தன்மை கொண்டதா இருக்கும். ரைட். அடுத்து வந்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்க்கு இன்னொரு பேர் என்னது? உணவு தயாரிப்பாளர். பசுங்கணிகம். இது வந்து எங்க இருக்கணும்? தாவர செல்கள்ல மட்டும் தான் இருக்கும். சரியா? அடுத்து வந்து இதுல என்ன இருக்கும்? பச்சையம் இருக்கும். குளோரோஃபில் இதுல இருக்கும். இந்த குளோரோஃபில்லோட முக்கிய வேலை என்ன? ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? அடுத்து வந்து இது இது வந்து என்ன செய்யுது? இந்த குளோரோஃபில்ல வச்சு சூரிய ஒளியை எடுத்து அத வந்து என்ன செய்யுது? உணவா மாற்றுது. உணவ வந்து என்ன செய்யுது? ஆற்றலா சேமிக்குது. சரிங்களா? அடுத்து வந்து கோல்கி பாடிஸ். கோல்கி பாடிஸ் அப்படின்றது இது என்னன்னா, தொகுப்பு நிலையம்னு சொல்றாங்க. பேக்கேஜிங் யூனிட்ன்னு சொல்றாங்க. ஏன் இத இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க புரதம் மற்றும் கொழுப்புகள வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து சேர்த்து வைக்குது. தொகுத்து வைக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து ஒரு பழம் பழுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரூட் வந்து பழுக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு அதனோட வண்ணம் மாறுறது, அதனுடைய சுவை. இப்ப மாம்பழம் எடுத்துக்கோங்களேன். காயா இருக்கும்போது நல்லா புளிக்கும். ஆனா அது பழுத்துருச்சுன்னா, அதுல வந்து இனிப்பு சுவை வந்துரும். கலரும் அது கிரீனா இருக்கும். காயா இருக்கும்போது பழுத்ததுக்கு அப்புறம் எல்லோ கலரா மாறிடும். ஸோ இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோல்கை உறுப்புகள் தான். சரிங்களா? அடுத்து வந்து லைசோசோம். லைசோசோம் அப்படின்றது என்னன்னா, தற்கொலை பை அப்படின்னு சொல்றாங்க. சூசைடல் பேக். எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செல்ல இருக்கக்கூடிய இன்டைஜஷன் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்டைஜஸ்ட் ஆகாம சில பொருட்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணிரும். அதுக்காக தான் இத வந்து என்ன சொல்றாங்க? சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த டைஜஸ்டிவ் சாக் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து துப்புரவுத்துறை அப்படின்னும் இத சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாச வலைப்பின்னல். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொர சொரப்பா இருக்கும். அது அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். மேல நெறைய வந்து சொர சொரன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இதோட நெறைய ரைபோசோம்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ரைபோசோம்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா, புரோட்டீனை உருவாக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து அதுக்குள்ள அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மென்மையான பகுதி என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டை வந்து உற்பத்தி பண்ணுது. இதுல வந்து என்ன கிடையாது, ரிபோசோம்ஸ் இருக்காது. ஓகேங்களா, எண்டோபிளாஸ்மிக் எண்டோபிளாச வலைப்பின்னலுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சொரசொரப்பான பகுதி ஆர்இஆர் அப்படின்றது ரஃப் இஆர், அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆர்இஆர் அப்படின்றது என்ன, எண்டோபிளாஸ்மிக் ரஃப். ஆர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஃப். இஆர் அப்படின்றது என்னது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது. சரிங்களா, சோ அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம்கள் அதுல இருக்கும். அதை வச்சு என்ன செய்யுது, புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய மென்மையான ஸ்மூத் இஆர், அதாவது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது என்ன செய்யுது அப்படின்னா இதுல லைசோசோம்ஸ் கிடையாது. அதனால இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் அண்ட் ஸ்டீராய்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸோட முக்கியமான வேலை என்ன, இது வந்து புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றாங்க. ரிபோசோம்ஸ் அப்படின்றது நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ரைபோசோம்ஸ் அப்படி பார்த்தாலும் அதுதான் ரிபோசோம்ஸ். அது ஆல்ரெடி என்ன பண்ணுது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சேர்ந்து புரோட்டீனை உருவாக்குது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புள்ளி மாதிரி, சின்ன புள்ளி மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் இருக்குல்லையா அதனுடைய சேர்ந்து காணப்படும். சரிங்களா, இது முக்கியமான வேலை என்ன, புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் வந்து எங்க மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்கள்ல மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தோமா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இதனுடைய முக்கியமான வேலை, இந்த சென்ட்ரோசோம்குள்ள ஸ்பிண்டில்ஸ் இருக்கும். அதுதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடைந்து 2 செல் பகுப்பு நடக்கிறதுக்கு முக்கியமான வேலையா இருக்கும். சரிங்களா, சோ அதுதான் வந்து இங்க குரோமோசோம்கள் பிரிவில் வந்து பங்கு கொள்கிறது அப்படின்றது கொடுத்திருக்கிறாங்க. சரியா, ஓகே, ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்கள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆ பிளவுறும். அதுல வந்து இந்த ஸ்பிண்டில்ஸோட வேலை ரொம்ப முக்கியம். அது எங்க இருக்குன்னா சென்ட்ரியோல்கள் இருக்கும். சோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழாய் வடிவத்துல இருக்கும். அடுத்து வந்து நியூக்ளியஸ், உட்கரு. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைன் ஆஃப் த செல் அப்படின்னு சென்ட்ரல் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது முழு செல்லையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. இதுதான் இதுலதான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரபியல் தலைமுறை தகவல்களை வந்து மரபியல் தகவல்களை வந்து கடத்தக்கூடியது, சேமித்து வைக்கக்கூடியது டிஎன்ஏ அப்படின்றது. அது எங்க இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து செல் டிவிஷன் அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம்களை வந்து உருவாக்குது. செல் டிவிஷன் அப்போ இது என்ன செய்யுது, குரோமோசோம்களை உருவாக்குகிறது. ஓகேவா, சோ சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது எங்க இருக்கும், விலங்கு செல்ல மட்டும்தான் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியஸ் பக்கத்திலேயே இது இருக்கும். அடுத்து வந்து இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம்கள் பிரிவுல வந்து முக்கிய பங்கு கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து நியூக்ளியஸ் அப்படின்றது பிரைன் ஆஃப் த செல், வந்து கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முக்கியமான இதுலதான் வந்து டிஎன்ஏ காணப்படுது. டிஎன்ஏ அப்படின்றது நம்மளுடைய மரபியல் தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமித்து வைக்குது, அதை கடத்தவும் செய்யுது. சரிங்களா, ரைட். ஸோ இந்த டேப்ல காலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நுண்ணுறுப்புகள் ஆர்கனல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 10 ஆர்கனல்ஸும் யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. சரிங்களா, யார் கண்டுபிடிச்சா எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க. செல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சிருப்பாரு 1665. நியூக்ளியஸ் உட்கர் வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ராபர்ட் பிரவுன் 1831. மைட்டோகாண்ட்ரியா ரிச்சர்ட் ஆல்ட்மேன் அப்படின்றவரு 1890 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து குளோரோபிளஸ் ஆண்ட்ரியஸ் சிம்பர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு 1883. கோல்கி அப்பாரட்டஸ், கோல்கி உறுப்புகள் வந்து 1898 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு, கேமில்லோ கோல்கி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து லைசோசோம் 1955 கிறிஸ்டியன் டியூ அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து ரிபோசோம் 1955 சார்ஜ் பலேட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெராட்டி கேட் போர்ட்டர் அப்படின்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1902 மற்றும் 1953 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சென்ட்ரியோல்ஸ் இது வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் வான் பெனடைன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு 1883. பிளாஸ்மா மெம்பரைன் இதை யார் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்டன் ஆர் சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா 1895 மற்றும் 1972 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது வந்து ஓவராலா 11th புக்ல இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு டேப்ல காலமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கரெக்ட்.
ஸோ இது வந்து செல்லுடைய வரலாறு அப்படின்னு இந்த டேப்ல காலம் உங்களுக்கு 11th புக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ராபர்ட் ஹூக் வந்து செல் அப்படின்ற சொல்ல உருவாக்கி இருக்கிறார். ஹூ ஹூ காயின் த செல், வேர்ட் செல் அப்படின்னா ராபர்ட் ஹூக் 1665. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோன் வான் லியூவன் ஹாக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாக்டீரியாவை கண்டுபிடிச்சவர் ஆண்டன் வான் லியூவன் ஹாக் 1670 70ல இருந்து 74க்குள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? பாக்டீரியா வந்து முதல்ல நுண்ணோக்கி வச்சு முதல்ல கண்டுபிடிச்சவர் அவர் தான். அடுத்து ராபர்ட் பிரவுன், இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உட்கருவை கண்டுபிடிச்சவர். ராபர்ட் பிரவுன் 1831ல இருந்து 33க்குள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? உட்கரு நியூக்ளியஸா கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து வந்து ஜென் இவாஞ்சலிஸ்டா புர்கேனே அப்படின்றவரு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோபிளாசத்தை வந்து அந்த வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்கிறார். சரியா? புரோட்டோபிளாசம் என்ற பதத்தை உருவாக்கினார். இதுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், இதுக்கு பேர் தான் வந்து புரோட்டோபிளாசம். இந்த பதத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென் இவாஞ்சலிஸ்டோ புர்கேனே அப்படின்றவர். அடுத்து வந்து ஷீல்டன் மற்றும் ஷிவான் அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செல் கோட்பாடு, செல் தியரி இருக்கு இல்லையா, அதை சொன்னவங்க. அடுத்து வந்து ருடால்ஃப் லட்விக் காரல் விர்ச்செவ் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்னிஸ் செல்லுவா செல்லுவா அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டன் சினைடர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. குரோமோசோம்கள் என்றது என்னது? நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இலைகள், அதை தான் வந்து குரோமோசோம்கள்னு சொல்லுவோம். அதை முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டன் ஸ்டினைடர் அப்படின்றவர். அடுத்து வந்து வால்டர் ஃபிளமிங் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ் இருக்குல்ல, செல் டிவிஷன் மைட்டாசிஸ், அந்த பதத்தை வந்து உருவாக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து குரோமோசோம்களின் செயல்பாட்டை வந்து விளக்கி இருக்கிறார். அடுத்து எட்வர்ட் வான் பெனிட்டன் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா இது இருக்குல்ல உருளை புழு, அதுல வந்து செல் டிவிஷன் எப்படி நடக்குது அப்படின்ற வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து தியோடர் போவிரி, இவர் வந்து என்ன சொல்றாரு? சென்ட்ரோசோம் குரோமோசோம் இதை பத்தின ஒரு கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு தியோடர் போவிரி. இதெல்லாம் வந்து என்ன கேட்கலாம், கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. இயர் அண்டு யார் சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. தியோடர் போவ்ரி சென்ட்ரோசோம் குரோமோசோம் தியரி பத்தி சொல்லியிருக்காங்க. எட்வர்ட் வேன் பெனிட்டன் வந்து செல் டிவிஷன் இன் ரவுண்ட் வார்ம்ல என்ன மாதிரி செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்டர் ஃபிளமிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ் அப்படின்ற வேர்டை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. குரோமோசோம் பிஹேவியரை பத்தி சொல்லியிருக்காரு. ருடால்ஃப் லட்விக் கால் விர்ச்சோவ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமிஸ் செல்லுலா செல்லுலா அப்படின்ற செல் தியரி வந்து சொல்லியிருக்காங்க. நார்மல் செல் தியரி சொன்னது யாருன்னா ஷெல்டன் அண்ட் ஷுவான் வந்து சொல்லியிருப்பாங்க. புரோட்டோபிளாசம் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யாருன்னா இவாஞ்சலிஸ்டா புர்கெனே அப்படின்றவர். ராபர்ட் பிரவுன் வந்து நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆண்டன் வான் லியூவன் ஹாக் வந்து பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர். ராபர்ட் ஹூக் வந்து காயின் த வேர்ட் செல். சரிங்களா? ரைட். ஸோ இது வரைக்கும் செல்னா என்ன, செல்ல என்ன வகை இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு எத்தனை வகை இருக்குது, அடுத்து வந்து அதுல உட்கரு வச்சு அதுல எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து இந்த செல்லுக்குள்ள இருக்கிறதான நுண்ணுறுப்புகள் ஆர்கனல்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதை யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா, அந்த ஆர்கனலோட முக்கியமான பணி என்ன, அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பகுப்பு. ஏன்னா இந்த செல் வந்து டிவிஷன், இதுல செல் டிவிஷன் பகுப்பு நடந்தா மட்டும்தான் அந்த உயிரினத்துல வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ரைட்டுங்களா? வளர்ச்சி ஒண்ணு இருக்கும். இப்போ வந்து நம்ம இருக்கோம்னா நம்மளுடைய தலைமுறை வந்து வரணும், இல்ல நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில இருந்து நம்ம வரணும் அப்படின்னா இந்த இந்த செல் டிவிஷன் கண்டிப்பா நடந்தா மட்டும்தான் இது வந்து நடக்கும். ஓகேவா? சோ அந்த செல் டிவிஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? செல் டிவிஷன்ல அது வந்து செல் டிவிஷன்ல மொத்தம் 3 வகை இருக்குது. சரிங்களா? ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். ஏ மைட்டாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். மைட்டாசிஸ் அப்படின்றது இன்டைரக்ட் டிவிஷன், மறைமுக பகுப்பு அல்லது சம பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மியாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன், இது வந்து குன்றல் பகுப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஏ மைட்டாசிஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு நேரடியான எளிய செல் பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் டிவிஷன். ஒண்ணுமே கிடையாது, 1 2 மாறும், அவ்வளவுதான். இதுல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செல் வந்து 2 பிளவுபடும். அப்படி பிளவுபடும் போது உள்ள வந்து என்ன இருக்கும்னா ஒரே ஒரு உட்கரு தான் இருக்குமா, அந்த உட்கரு வந்து 2 பிளவுபடும். 2 பிளவுபட்டு 2 வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் செல் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் இருக்கும்.
இப்போ இந்த செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் வந்து 2ஆ பிரிஞ்சு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூலைக்கு வந்துரும், இது ஒரு மூலைக்கு வந்துரும். அப்புறம் வந்து என்ன நடக்கும், அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ல இதுல இது 2ஆ பிளவுற்றும். இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்குமா? இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்குமா? அப்போ இது தனித்தனி செல்லா மாறிடும். இது தாய் செல், இது வந்து சேய் செல்கள். இது வந்து மதர் செல், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டர் செல் ஆர் சன் செல்ஸ் அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து பகுப்பு வந்து நடக்கும். ஸோ இது வந்து டைரக்டா நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து வந்து மைட்டாசிஸ். சம பகுப்பு மற்றும் அல்லது மறைமுக பகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இன்டைரக்ட் ஈக்குவேஷனல் டிவிஷன் ஆர் இன்டைரக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்றோம். இத முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1879ல ஃப்ளமிங் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுல வந்து ஒரு தாய் செல்ல இருந்து 2 செல்கள் வந்து உருவாகும். ஒரு தாய் செல்ல இருந்து 2 சேய் செல்கள். அதாவது எப்படின்னா, இது ஒரு செல் இதுதான் வந்து தாய் செல் அப்படின்னா, இதுல இருந்து 2 செல்கள் உருவாகும். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கேயும் நடக்குது. சரியா? சோ இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் செல் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த மரபியல் தன்மை, ஓகேங்களா? மரபியல் தகவல்கள் வந்து 2 செல்லுக்குமே வந்து சமமா பகிரப்படும். அதுக்குனால தான் இதுக்கு பேர் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சம பகுப்புன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு தாய்கிட்ட இருந்து அதனுடைய 2 சேய் செல்களுக்கும் அதனுடைய மரபியல் தகவல்கள் சமமாக கொடுக்கப்படுறதுனால, இதுக்கு பேரு வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மட்டும் இல்லாம, அ வளர்ச்சி, சீரமைப்பு, அப்புறம் வந்து பழைய செல்களுடைய மாற்றத்திற்கு இந்த டிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா படுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மைட்டாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மைட்டாசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நிலை இருக்கும். சரியா? கேரியோகைனசிஸ் அப்புறம் வந்து சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்கும். என்னது? கேரியோகைனசிஸ் ஒரு நிமிஷம். கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்புறம் வந்து சைட்டோகைனசிஸ் அப்படின்னு 2 பேஸ் இருக்கு இதுல. சரி 2 நிலை இருக்குது. அதுல கேரியோகைனசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகை இருக்கும். கேரியோகைனசிஸ்ல மொத்தம் 4 வகை இருக்குது. 4 நிலைகள் இருக்குது. ப்ரோ பேஸ் அது வந்து ப்ரோ நிலை, 2வது மெட்டா நிலை, 3வது அனா நிலை, 4வது வந்து டீலோ நிலை. ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல் இருக்கு அப்படின்னா, அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கும்னா, நியூக்ளியஸ் இருக்கும். இத சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த சைட்டோபிளாசத்துல தான் வந்து நம்ம பார்த்த மத்த நுண்ணுறுப்புகள் எல்லாமே இருக்கும். சரியா? மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கலாம், இல்ல வாக்யூல்களா இருக்கலாம், சென்ட்ரியோல்களா இருக்கலாம், லைசோசோம், ரிபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்படி எல்லா நுண்ணுறுப்புகளுமே இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள தான் காணப்படும். சரியா? நடுவுல இருக்கிறது என்னது? நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ள தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோம்கள் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்கள் இருக்கும். இப்போ இந்த மைட்டாசிஸ் செல் பிரிப்பின் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம்கள் வந்து தெளிவான ஒரு நிலைக்கு வந்துரும். ஓகேவா? தொகுத்து ஒரு இடத்துல வந்து நிக்கும். பார்க்கறதுக்கு கிளியர் விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த க எ தெளிவா வந்துருச்சா? இதுதான் ப்ரோ நிலை. அடுத்து மெட்டா நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம்ஸ் இருக்குல்லையா? அந்த குரோமோசோம்கள் வந்து நடுவுல வந்து ஆக்குபை பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து அனாஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் வந்து அதனுடைய துருவ பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆ பகுந்து இது ஒரு பக்கத்துல போகும், இது ஒரு பக்கத்துல போகும். சரிங்களா? ஸோ 2ம் வந்து 2 அந்த க கருவினுடைய 2 மூலைக்கு செல்லினுடைய 2 துருவ பகுதிக்கும் போயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து டீலோ நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, உட்கரு மீண்டும் தோன்றும். இப்போ வந்து செல் வந்து பகுந்துரும். அதுல வந்து புது உட்கரு வந்து தோன்றும். ஓகேவா? அப்ப ப்ரோ நிலையில வந்து குரோமோசோம் தெளிவான குரோமோசோம் உருவாகும். அடுத்து மெட்டா நிலையில வந்து குரோமோசோம்ல வந்து மைய அடுக்கம் உருவாகும். அனா நிலையில வந்து குரோமோசோம்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவங்களுக்கு நகர்கிறது. இந்த ப்ரோ நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, சென்ட்ரியோல்கள் அதுல இருக்கக்கூடிய ஸ்பிண்டில்ஸ வந்து விரிவாக்கம் செஞ்சு, அத வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கருவ அந்த செல்களுடைய துருவ பகுதியை நோக்கி நகர்த்தி செல்லும். அதுதான் அதுல நடக்குது. அடுத்து டீலோ நிலையில என்ன நடக்குது? புதிய உட்கரு வந்து அதுல தோன்றும். ஏன்னா செல் பகுப்படைஞ்சிருமா? அதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய உட்கரு வந்து உருவாயிரும் ஒவ்வொரு செல்லையும். ஓகேவா? அடுத்து வந்து சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படின்றது
அந்த கேரியோகைனசிஸ் மாதிரி இன்னொரு பேஸ். இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் பிரிவதுடன் 2 செல்கள் உருவாகுது. ஓகேங்களா? சைட்டோபிளாசம் இருக்குமா? ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்குமா? அது 2ஆ பிரியுது. ஓகேங்களா? அடுத்த 3வது பகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியாசிஸ். 1905ல ஃபார்மர் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த மியாசிஸ்ல வந்து என்ன நடக்கும்? மியாசிஸ் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிடக்ஷன் டிவிஷன், அதாவது குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு தாய் செல்லுல இருந்து 4 ஹெப்ளாய்டு செல்ஸ் 4 செல்கள் உருவாகும். மைட்டாசிஸ்ல வந்து என்னது 2 சேய் செல்கள் உருவாகும். மைட்டாசிஸ்ல 2 சேய் செல்கள் உருவாகும். ஆனா மியாசிஸ்ல வந்து ஒரு செல்லுல இருந்து 4 ஹெப்ளாய்டு சேய் செல்கள் வந்து உருவாகும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? இதுல தான் வந்து இனச்செல்கள் வந்து உருவாகும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இனச்செல்கள் உருவாகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து நிறைய மரபியல் வேறுபாடுகளுக்கு காரணமா அமையுது. இந்த மியாசிஸ் அப்படின்றது குன்றல் பகுப்பு. குன்றல் பகுப்பு இட்ஸ் லீட்ஸ் டு மரபியல் வேறுபாடுகள். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த மியாசிஸ் பகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. 2 பேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஹெட்ரோடோபிக், இன்னொன்னு வந்து ஹோமோடைபிக். ஹெட்ரோடைபிக், இன்னொன்னு வந்து ஹோமோடைபிக் அப்படின்றது. ஹெட்ரோடோபிக்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் மியாசிஸ்ல. இதனாலதான் இது குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரிடக்ஷன் டிவிஷன் சொன்னேன் இல்லையா? குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை குறையிறது தான் வந்து மியாசிஸ். ஓகேங்களா? ஹோமோடைபிக்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாப்ளாய்டு செல்கள் வந்து உருவாகுது. ஒரு தாய் செல்ல இருந்து 4 என்னது டெப்ளாய்டு செல்ஸ் உருவாகும் சொன்னோம்னா, அந்த செல்கள் உருவாகிறது இந்த ஹேமோ டைபிக்ல தான் உருவாகுது. இந்த மியாசிஸினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து குரோமோசோம்களின் எண்ணிக்கையை நிலைநிறுத்துகிறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஆணா இருந்தா எத்தனை குரோமோசோம், பெண்ணா இருந்தா எத்தனை குரோமோசோம் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு இல்லையா? கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வந்து நிலைநிறுத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மியாசிஸ் செல் பகுப்பு தான். சரியா? அடுத்து வந்து இது வந்து ஜெனடிக் வேரியேஷன் வந்து உருவாகுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்க. அடுத்து வந்து இனப்பெருக்கத்துக்கு தேவையான செல்களை வந்து இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அது வந்து இனப்பெருக்க தேவையான முக்கியமான ஒரு செல் பகுப்பா இது வந்து இருக்குது. ப்ரொடியூசஸ் செல்ஸ் நெசசரி ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து செல் பகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். ஓகேவா? இப்ப மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் என்ன வேறுபாடு? மைட்டாசிஸ்ல மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். மைட்டாசிஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, உடல் செல்களில் நிகழ்கிறது. மைட்டாசிஸ் வந்து என்ன செய்யுது? சாதாரண பாடி செல்ஸ்ல நடக்கும். மியாசிஸ் வந்து எங்க நடக்கும்? அங்க வந்து மரபியல் தகவல்கள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்ல பார்த்தோம். அதுல வேறுபாடு உண்டாகுதுன்னு பார்த்தோமா? அப்ப மரபியல் தகவல்கள் எங்க சேர்த்து வைக்கப்படும்? இனச்செல்கள்ல தான் இருக்கும் இல்லையா? அப்போ இனச்செல்கள்ல தான் மியாசிஸ் பகுப்பு நடைபெறும். அடுத்து மைட்டாசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை முழுதும் வளர்ச்சியை தொடர பங்காற்றுகிறது. இப்ப குழந்தையா பிறந்து நம்ம வந்து எப்போ நம்ம இறந்து போகிற வரைக்கும் நம்மளுடைய பாடியில என்ன நடந்துட்டே இருக்கும்? ஒரு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அந்த வளர்ச்சிய வந்து எது குடுக்குதுன்னா, அந்த மைட்டாசிஸ் தான் குடுக்குது. ஓகே. மியாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இனச்செல்கள்ல நடக்கிறதுனால, இது வந்து இந்த செயல்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியாசிஸ் பகுப்பு நடக்காது. மைட்டாசிஸ்ல வந்து ஒரு பகுப்பு மட்டும் தான் இருக்கும். ஆனா மியாசிஸ்ல வந்து 2 பகுப்பு இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு செல் வந்து 2ஆ பகுப்படையும்னு பார்த்தோமா? ஒரு தாய் செல்லுல இருந்து 2 சேய் செல்கள் உருவாச்சு அப்படின்னா, அதுதான் வந்து மைட்டாசிஸ். அப்படி இல்லையா? மியாசிஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தாய் செல்ல இருந்து 2 சேய் செல்கள் உருவாகும். இது ஒரு பகுப்பு. ஓகேங்களா? அடுத்து இந்த சேய் செல்கள்ல இருந்து இன்னும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பிரியும். சரியா? அப்போ 4 செல்கள் உருவாயிருச்சா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்க? 4 செல்கள் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல வந்து ஒத்த செல்கள் உருவாகுது. இதுல மைட்டாசிஸ்ல ஒத்த செல்கள் உருவாகும். மியாசிஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேய் செல் வந்து தாய் செல்கள மாதிரி இருக்காது. இப்ப தாய் வந்து மதர் செல் எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் இந்த சேய் செல்களும் இருக்கும். இதுல மைட்டாசிஸ்ல. மியாசிஸ்ல அப்படி இருக்காது. ஏன்னா வந்து மரபியல் தகவல்கள்
என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறுபாடு உள்ளதா இது கொடுக்குது இல்லையா? அதனால என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து சேய் செல்கள் தாய் செல்களை மாதிரி இருப்பதில்லை. ஓகேங்களா? அதனால அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா வந்து இதுல இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸினுடைய வேறுபாடுகள். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இப்போ ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல் இதுல வந்து என்ன மாதிரி மைட்டாசிஸ் பார்த்தோம் இல்லையா? மியாசிஸ் கிடையாது, மைட்டாசிஸ். ஒரு பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் என்ன மாதிரி நடக்குது? இங்க வந்து பிளான்ட் செல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஆனா அனிமல் செல்ஸ்ல என்ன இருக்கும்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஏன்னா சென்ட்ரியோல்ல தான் ஸ்பிண்டில்ஸ் இருக்கும். ஸ்பிண்டில்ஸ் வந்து என்ன செய்யணும்? விரிவடைஞ்சா தான் குரோமோசோம்கள ஒரு மூலைக்கு எடுத்துட்டு போய் செல்லினுடைய துருவ பகுதிக்கு எடுத்துட்டு போய் அத வந்து பிரிக்க முடியும். அந்த வேலைய பார்க்கிறது யாருன்னா ஸ்பிண்டில்ஸ். அது எங்க இருக்குன்னா சென்ட்ரியோல்ஸ்ல இருக்கும். அப்ப அந்த சென்ட்ரியோல்ஸ் எங்க மட்டும் தான் இருக்குது? அனிமல்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. சோ இதுல வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டர்ஸ் வந்து இருக்காது. இதுல ஆஸ்டர்ஸ் வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? நட்சத்திர இலைகள் அப்படின்றது ஆஸ்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து செல் பகுப்பின் போது செல் தட்டு உருவாகி சைட்டோபிளாசம் பகுப்பு நடைபெறுகிறது. ஓகேவா? செல் தட்டு உருவாகி அதுல இருந்து சைட்டோபிளாசம் பகுப்பு. ஏன்னா ஒரு செல்லுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் தான் இருக்கும் இல்லையா? சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் இருக்கும். சோ இதுல இந்த தாவர செல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் தட்டு உருவாகி அப்புறம் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த சைட்டோபிளாசம் நிகழ்வு பகுப்பு நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் பகுப்புல வந்து உட்குழிவு முறை மூலம் என்ன செய்யுது? சைட்டோபிளாச பிளவு நடைபெறுதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கு திசுவுல நடக்குமாம். தாவர செல்கள்ல. விலங்கு செல்கள்ல எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் நடக்குது. உடல் முழுவதும் நடக்குது. ரைட். இது 11th உங்களுக்கு குடுத்திருக்காங்க. மைட்டாசிஸ், மியாசிஸ்னுடைய வேறுபாடுகள். மைட்டாசிஸ்ல வந்து ஒரு முறை பகுப்படைகிறது. மியாசிஸ் இருமுறை பகுப்படைகிறது. மைட்டாசிஸ்ல வந்து குரோமோசோம்களின் எண்ணிக்கை தாய் செல்லில் இருப்பதை போன்ற இரு செல்களிலும் இருக்கும். ஆனா மியாசிஸ்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து 4 சேய் செல்களிலும் பாதி அளவாக குறைக்கப்படுகிறது. இங்க 10 இருந்துச்சுன்னா, அங்க வந்து எப்படிதான் இருக்கும்? 4 சேய் செல்லுக்கும் பாதி பாதியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து மைட்டாசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரோமோசோம்கள் மத்திய பகுதியில தனித்தனியா இருக்கும். மெட்டாஃபேஸ் தட்டுல. நம்ம மெட்டாஃபேஸ் அப்படின்ற மெட்டா நிலை பார்த்தோம்ல அதுல. மியாசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்கள் இணையாக மையப்பகுதியில் அமையுது. ஓகேங்களா? அடுத்து மைட்டாசிஸ்ல வந்து பார்த்தோம்னா, ஒத்திசைவு குரோமோசோம்கள் இணை சேர்வதில்லை. ஒத்திசைவு குரோமோசோம்னா ஒரே மாதிரியான தன்மை கொண்ட குரோமோசோம்கள். ஆனா மியாசிஸ்ல வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்திசைவு குரோமோசோம்கள் இணைஞ்சு பைவலாண்ட் அப்படின்ற ஒண்ண வந்து உருவாக்குது. அடுத்து மைட்டாசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கயாஸ்மாக்கள் அப்படின்றது தோன்றுவது கிடையாது. இங்க கயாஸ்மாக்கள் தோன்றதுனால குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது. குறுக்கெதிர் மாற்றம்னா, இந்த குரோமோசோம்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்கள்ல தான் வந்து இந்த குறுக்கெதிர் மாற்றம் வந்து நடைபெறும். அடுத்து சேய் செல்கள் தாய் செல்லை போலவே மரபு பொருளை பெற்றிருக்கிறது. தாய் எப்படியோ அப்படிதான் வந்து இந்த சேய் செல்களும் இருக்கும். ஆனா மியாசிஸ்ல வந்து எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறுபட்ட மரபு பொருட்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து மைட்டாசிஸ்ல 2 சேய் செல்கள், மியாசிஸ்ல வந்து 4 சேய் செல். ஓகேவா? சோ இதுதான் வந்து செல் பயாலஜி. ஓகேவா? சோ இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, செல்ல ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக்ன்னு 2 பகுப்பு இருக்குது. அடுத்து செல்லுடைய அமைப்ப வச்சு ஸ்ட்ரக்சர வச்சு அதுல 4 வகையா பிரிக்கும். எபிதீலியல் செல், அப்புறம் வந்து தசை செல்கள், நா க நரம்பு செல்கள், அப்புறம் வந்து அ இரத்த சிவப்பு அணுக்கள். ஓகேங்களா? இரத்த சிவப்பு செல்கள் அப்படின்னு 4 வகை பார்த்தோம். அடுத்து செல்லுக்குள்ள என்னென்ன பகுப்புகள் இருக்கு, என்னென்ன நுண்ணுறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். அத யார் யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். அடுத்து அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்ணுறுப்புகள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அது என்னென்ன பணிகள் செய்யுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, செல் டிவிஷன் வந்து பார்த்திருக்கோம். மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். மைட்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி பகுப்பு அப்படின்னு பார்த்தோம். டைரக்ட் டிவிஷன் பார்த்தோம். மைட்டாசிஸ் அப்படின்றது சம அல்லது மறைமுக பகுப்பு அப்படின்னு பார்த்தோம். ஈக்குவேஷன் அண்ட் இன்டைரக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து குண்டல் பகுப்பு. எது குண்டல் பகுப்பு? மியாசிஸ் அப்படின்றது ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்து மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் என்ன
வேறுபாடு, அது வந்து தாவரம் மற்றும் விலங்குகள்ல என்ன வேறுபாடு, அதே மாதிரி மைட்டாசிஸ் மியாசிஸ்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து வந்து டிசீசஸ். டிசீசஸ், நோய்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன் அப்படின்னா இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கிற எல்லா நோய்களை பத்தின ஒரு டேப்ல காலத்தையும் நான் உங்களுக்கு இதுல கன்சால்டேட் பண்ணி கொடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து வேக்சின்ஸ், நம்ம நோய் வருதுன்னா நம்ம நிறைய வேக்சின்ஸ். இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சருக்கே வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோய் திரும்ப நம்மளுக்கு வராத மாதிரி அதனுடைய ஆன்டிபாடிஸை வந்து நம்ம உடம்புக்குள்ள ஏத்திக்கிறதுக்கு பேர் தான் வந்து வேக்சின். சரிங்களா? ஸோ அந்த இறந்து போன இப்போ வைரஸ்னால உருவாகக்கூடிய நோயா இருந்தா அந்த எந்த வைரஸ்னால உருவாகுதோ அந்த வைரஸை வந்து டீஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்மளுடைய பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த வைரஸ் உள்ள போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பாடி என்ன செய்யும், அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். அப்ப ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணி பழகிடும். இப்போ நிஜமாவே அந்த ஆக்டிவான வைரஸ் நம்ம பாடிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய பாடி என்ன செஞ்சிருக்குன்னா அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணி பழகிருச்சு. இப்போ இந்த ஒரிஜினல் வைரஸ் வந்தாலும் பாக்டீரியா வந்தாலும் நம்மளுடைய பாடி அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கிக்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்து என்னது வேக்சின் அப்படின்னு சொல்லி சொல்லும். சரிங்களா? சோ இந்த வேக்சின்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க. என்னென்ன வேக்சின்ஸ் இருக்கு? லைவ் அட்டன்யூட்டட், என்னன்னா உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்பட்டவை. அது என்னன்னா எம்எம்ஆர் அப்படின்றது தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா. பொண்ணுக்கு வீங்கினா என்னது, அது வந்து ஒரு அம்மை தான். சரியா? சோ இதுக்கு என்ன வேக்சின் போடுறாங்கன்னா எம்எம்ஆர், அப்புறம் வந்து பிசிஜி அப்படின்றது பேசிலஸ் கால்மெட் குயிரின் அப்படின்றது. சோ இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த நோய்க்கு தான், காச நோய்க்கு முக்கியமா பிசிஜி போடுறாங்க. காச நோய் அப்படின்றது டிபி. சரியா? டியூபர் க்ளோசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ரைட். அடுத்து வந்து செயல்படாத தடுப்பான்கள், ஆன்டிஜென் நீக்கப்பட்டது. சரி, அதுல இருக்கக்கூடிய ஆன்டிஜனை நீக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் செஞ்சிருப்பாங்க. ஸோ இது வந்து செயல்படாத போலியோ வைரஸ். நான் சொன்னேன் இல்லையா, டீஆக்டிவேட் ஆன ஒரு வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு, அது இது. ஸோ இதுக்கு வந்து போலியோ. நம்மளுடைய தமிழ்நாடு வந்து போலியோ ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா முழுக்குமே அந்த அந்த ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். போலியோ அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க இல்லாத அளவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்ன பண்றாங்க, அந்த போலியோ டிராப்ஸ் வந்து ஊட்டுவாங்களே. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போலியோ அப்படின்ற இந்த நோய் வந்து முழுக்க முழுக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான். ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது வந்து ஹெப்படைட்டிஸ் பி நோய்க்காக போடுறது. அடுத்து வந்து டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்றது டெட்டனஸ் நோய்க்காக போடுறது. அப்புறம் டிப்தீரியா வந்து தொண்டை அடைப்பான், அதுக்கு போடுறது. சரியா? சோ இதெல்லாம் என்ன நிலைமையில போடுறாங்கன்னு பாருங்க. வீரியமிழந்த நச்சு டாக்சைடு அதை வந்து ஒரு ஆன்டிஜனை நம்ம உள்ள பாடியில போட்டுக்கிறோம். போடும்போது இந்த நோய் வந்தாலும் நம்மளை எதுவும் செய்யாது. அடுத்து துணை அழகு தடுப்பான்கள், அது வந்து என்ன ஸ்டெர்லைஸ் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி பியூரிஃபை பண்ணிருப்பாங்க அந்த ஆன்டிஜென்ஸ், இல்லாட்டி வந்து அந்த வைரஸையோ இல்ல பாக்டீரியா வந்து பியூரிஃபை பண்ணி நம்மளோட பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அதுதான் இது. சரியா? சரி, நம்ம பாடியில வந்து ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள், நோய்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு எது வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ். என்னென்ன ஆர்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாக்டீரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சை, இன்னொன்னு வந்து சொல்லலாம் வைரஸ் சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த இந்த பாக்டீரியா அப்புறம் வந்து இந்த பூஞ்சை நம்மளோட உடம்புல என்ன மாதிரியான எதிர்பொருட்களை, நுண்ணுயிர் எதிர்பொருட்களை உருவாக்குது. ஆன்டிபயாட்டிக்ஸ். இப்போ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயாட்டிக் தான் கொடுப்பாங்க. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைரஸுக்கான ஒரு எதிர்ப்பொருள். ஓகேவா? அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்க ரொம்ப அதிகமாவும் எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்ப இந்த பாக்டீரியா வந்து இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியால ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரியாசிஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்க வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குது. அடுத்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் அப்படின்றது எரித்ரோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் உருவாக்குது. அடுத்து பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா பேசிட்ரசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்குது. அடுத்து ஃபங்கை. ஃபங்கைல வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின் நொட்டேட்டம் பெனிசிலின்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து செபோஸ்போரியம் அக்ரோமேனியம் அப்படின்றது செபோஸ்போரின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது இல்லாம காற்றுனால பரவக்கூடிய நோய், நீர்னால பரவக்கூடிய நோய், இப்படி நிறைய நோய்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ இது என்னென்ன அப்படின்றத இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வைரஸ்னால ஏற்படக்கூடிய காற்று வழி நோய்கள், ஏர் ப்ரோன் டிசீசஸ் பை வைரஸ். சாதாரண சளி. சளி வந்து அப்படின்றது மருந்து சாப்பிட்டா 7 நாள்ல சரியாகும், மருந்து சாப்பிடலாட்டி ஒரு வாரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுதான் வந்து என்னது சிம்பிள் கோல்டு. சரிங்களா? இதுக்கு முக்கிய காரணம் என்ன? ரைனோ வைரஸ். இது எல்லாமே வைரஸ்னால உருவாகக்கூடிய நோய்கள். நோய் தொற்று முறை அப்படின்றது நம்ம கோல்டு வந்துட்டு இருந்தாலும் பக்கத்துல உட்காந்து பேசினாலே போதும், அது நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? சோ அது அறிகுறி என்ன? ரன்னிங் நோஸ் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், காய்ச்சல், இருமல் இது எல்லாமே இருக்கும், தும்மல், தலைவலி எல்லாமே இருக்கும். அடுத்து இன்ஃப்ளூயன்சா. இன்ஃப்ளூயன்சா அப்படின்ற டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு? மிக்கோ வைரஸ். மிக்கோ. ஓகேவா? சோ இதுக்கு வந்து அந்த நோய் தொற்று துளிகள் அப்படின்னு சொல்லி போடுறோம். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? சோ இது வந்து எந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச குழாய், ரெஸ்பிரேட்டரி பைப் இருக்குல்லையா அது. சோ இது வந்துச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் காமிக்கும்? காய்ச்சல், உடல் வலி, இருமல், தொண்டை வலி இது ஏற்படும். அடுத்து தட்டம்மை. தட்டம்மை அப்படின்றது மீசல்ஸ். மீசல்ஸ் அப்படின்றது ரூபெல்லா வைரஸ். ஓகேவா? சோ இது எந்த உறுப்பை பாதிக்குதுன்னா சுவாச குழாய். இதுவும் வந்து சுவாச குழாயை தான் பாதிக்குது. அடுத்து வந்து பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ், கண்ணுத்தம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. சோ இதுக்கு காரணமான வைரஸ் எது அப்படின்னா மிக்சோ வைரஸ் புரோட்டிடிஸ். மிக்சோ வைரஸ் புரோட்டிடிஸ். இது எந்த பகுதியை பாதிக்குதுன்னா மேல் சுவாச குழாயை வந்து பாதிக்குது. அடுத்து சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை. இதுக்கு காரணமான வைரஸ் என்ன? வாரிசெல்லா லோஸ்டர். வாரிசெல்லா லோஸ்டர் சின்னம்மை. இது எதை பாதிக்குது? சுவாச குழாய். ஓகேவா? இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட தான் எல்லாமே பாதிக்குது, வைரஸ் எல்லாமே பாருங்க. சரி, அதனாலதான் நம்மளுக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு மூச்சு திணறல் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வைரஸ்னால உருவாகுது. அடுத்து பாக்டீரியானால வரக்கூடிய ஏர்போர்ன் டிசீசஸ், காற்று வழி நோய்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டியூபர்குலோசிஸ், காச நோய். ஓகேங்களா? எந்த பாக்டீரியா? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். எந்த பகுதி? நுரையீரல், லங்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து தொண்டை அலர்ஜி நோய், டிப்தீரியா. கண்டிப்பா இது தொண்டையில, அப்புறம் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து இது முக்கியமா பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு காரணமான பாக்டீரியா எதுனா கோர்னிஃபாக்டீரியம் டிப்தீரியே. கோர்னிஃபாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்றது தொண்டை அலர்ச்சி நோய், டிப்தீரியா அப்படின்னா. சோ இதுக்கு என்ன அறிகுறி பார்த்தோம்னா காய்ச்சல், தொண்டை வலி, காற்று வழியில் அடைப்பு. அடுத்து கக்குவான் இருமல். கக்குவான் இருமல் அது பாக்டீரியா போர்டெல்லா பெர்டுசிஸ். போர்டெல்லா பெர்டுசிஸ் அப்படின்றது கக்குவான் இருமலுக்கு எந்த பகுதி பாதிக்கப்படுதுன்னா சுவாச குழாய் தான். எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் வந்து பாதிக்குது. இந்த வைரஸா இருந்தாலும் பாக்டீரியாவா இருந்தாலும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறது மூலியமா தான் என்ன செய்யுது? காற்று வழியா தான் உள்ளது. காற்று நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஒண்ணு வாய் வழியாவும், இன்னொன்னு வந்து மூக்கு வழியா சுவாசிக்கிறது வழியாவும் எடுக்கிறோமா? சோ அதனால இது முக்கியமா பாதிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் ரொம்ப அதிகமா பாதிக்குது. சரிங்களா? அடுத்து வைரஸ்னால ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்கள். வைரஸ்னால ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்கள். போலியோ மைலிடிஸ். போலியோ மைலிடிஸ் என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போலியோ வைரஸ். ஓகேங்களா? எந்த உறுப்பு பாதிக்கப்படுது? மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் ஏ அதுக்கு என்ன பாக்டீரியா, சாரி என்ன வைரஸ் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், HAV. ஸோ இது எதனால ஒரு பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாசடைந்த நீர், உணவு மற்றும் வாய்வழி பாதிப்பு. கல்லீரல்ல வீக்கம் வருமா? ஹெப்படைட்டிஸ் பி வந்துச்சு, ஹெப்படைட்டிஸ் ஏ வந்துச்சுன்னா கல்லீரல் லிவர் வந்து பல்ச் ஆகும். சரியா? இன்ஃப்ளமேட்டரி லிவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து அதீத வயிற்றுப்போக்கு. அதீத வயிற்றுப்போக்கு வந்து டயரியா, அக்யூட் டயரியா. இதுக்கு எந்த வைரஸ் காரணம்னா ரோட்டோ வைரஸ். ரோட்டோ வைரஸ் தான் வந்து
அக்யூட் டயரியாவுக்கு காரணமா இருக்குது. சரியா? ஸோ இது முக்கியமா வந்து கண்டாமினேட்டான வாட்டரை வந்து குடிக்கிறதுனால தான் முக்கியமா வருவது. அதனால சுத்தமான குடிநீர் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதை பாதிக்குன்னா இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன் அது வந்து சிறுகுடல் இருக்கு இல்லையா, குடல் பகுதியை வந்து பாதிக்குது. முக்கியமா சிறுகுடலை வந்து பாதிக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பாக்டீரியா. இப்போ வைரஸ்க்கு என்ன பார்த்திருக்கோம்? போலியோ மைலிடிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, அதீத வயிற்றுப்போக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாக்டீரியாவுக்கு காலரா. காலரா அப்புறம் வந்து டைஃபாய்டு. காலராவுக்கான நோய் காரணி விப்ரியே காலரி. விப்ரியே காலரி. டைஃபாய்டுக்கு வந்து சால்மோனெல்லா டைஃபி. ஓகேவா? டைஃபாய்டு அப்படின்றது என்ன அப்படின்னா குடல் சால் காய்ச்சல், குடல்ல ஏற்படக்கூடிய காய்ச்சல். ஓகேவா? காலரா அப்படின்றது அதீத வயிற்றுப்போக்கு. ஸோ காலரானால எந்த பகுதி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா குடல் பகுதி. டைஃபாய்டுக்கு சிறுகுடல் பகுதி. ஓகேவா? இப்போ டயரியா வந்துச்சுனாலே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஓஆர்எஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஓஆர்எஸ் கொடுக்கும் பொழுது இந்த டயரியா வந்து கட்டுக்குள்ள வரும். இது எல்லாமே நீர்வழி பரவக்கூடிய நோய்கள். அடுத்தது வந்து பாலியல் தொடர்பு மூலம் பரவும் நோய்கள். பாலியல் தொடர்பு மூலம் பரவும் நோய்கள். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியானால என்ன உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொனேரியா. கொனேரியா அப்படின்றது அதுக்கு அந்த நோய் பரப்பும் நுண்ணுயிருக்கு பேர் வந்து நியூசெரியா கொனேரியா. கொனேரியா நோய்க்கு காரணம் நியூசெரியா கொனேரியா அப்படின்ற பாக்டீரியா. இதனால பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் புறவழி குழாய் பாதிப்பு. சரியா? அடுத்து வந்து சிபிலிஸ். சிபிலிஸ் அப்படின்றது ட்ரெப்போனிமா பலிடம். ட்ரெப்போனிமா பலிடம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இதுக்கு காரணம். ஸோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பில் புண்ணும் தோலில் வீக்கமத்தையும் உருவாக்குது. அடுத்து வைரஸ்னால பார்த்தோம்னா பிறப்புறுப்பில் கொப்பளம் உருவாக்குது. அக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எங்க உருவாகுதுன்னா பிறப்புறுப்புல உருவாக்குது. அடுத்து வந்து பிறப்புறுப்பில் கொப்பளம் மனிதர்களுக்கு வந்து மனித பாப்பிலோ வைரஸ் வந்து மனிதர்களுக்கு, அந்த ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் அப்படின்றது விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சோ இதனால என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய், உதடு, முகம், அப்புறம் பிறப்புறுப்பு இதுல வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொப்புளங்கள் உருவாகுது. சரியா? பிளிஸ்டர்ஸ் வந்து உருவாகுது. ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வாட்ஸ். பிறப்புறுப்பில் கொப்புளம் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வாட்ஸ். சரி. அடுத்து எந்தெந்த மாசம் எந்தெந்த தடுப்பூசி வந்து குழந்தைங்களுக்கு போடுறோம், இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிஷர் இதுல கவனமா இருங்க. 15 நாள்ல என்ன பண்றாங்கன்னா போலியோ சொட்டு மருந்து குழந்தை பிறந்து 15 நாள்ல என்ன பண்றாங்கன்னா போலியோ டிராப்ஸ் விடுவாங்க. அது வாய் வழியே விடுவாங்க. அடுத்து 6வது வாரம் 6th வீக்ல வந்து என்ன செய்யறது, அதாவது 1.5 மாசம், அதுல வந்து டிபிடி அப்படின்னு மற்றும் போலியோ இது ரெண்டுமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டோஸ். இதுக்கெல்லாம் 2வது வேற வரும். அடுத்து 10வது வாரம் அதுல வந்து டிபிடியும் போலியோவும் கொடுக்குறாங்க. அடுத்து 14th வீக்ல என்ன செய்யறாங்கன்னா டிபிடி அண்ட் போலியோ. இதெல்லாம் பாருங்க 3 டோசஸ் ஆயிடுச்சு. அடுத்து 9ல இருந்து 12 மாசத்துக்குள்ள ஒரு வயசுக்குள்ள என்ன கொடுக்கணும், தட்டம்மைக்கு ஒரு டோஸ் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து 18ல இருந்து 24 மாசம் 1.5 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள டிபிடி மற்றும் போலியோ வந்து ஒரு டோஸ் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து 15ல இருந்து 2 வருஷத்துக்குள்ள, சரி 2 வருஷத்துக்குள்ள 15 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள எம்எம்ஆர் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து 2 to 3 வருடங்கள்ல டிஏபி, 4 to 6 வருடங்கள்ல 4 to 6 வருஷத்துல என்ன பண்ணணும், டிடி போடணும். அடுத்து போலியோ போடணும். 10 வயசுல டிடியும் டிஏபியும் போடணும். 16 வயசுல வந்து டிடியும் டிஏபியும் போடணும். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு நிறைய டேப்லெட் காலம் பார்த்துருக்குறோம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸஸ், டியூனவ் ஃபேக்டர், ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு இதில் இருந்து மட்டுமே 6th இருந்து 10th வரைக்கும் 25 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ்ல இருந்தும்
பாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க இல்லையா, டேப்ல காலத்துல இருந்தும் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்ல இருந்து மட்டுமே 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th பட் 11th 12th வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் வந்து இந்த மாதிரியான டேப்ல காலம், ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து டூ யூ நோ ஃபேக்ட், இதுல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து தான் கேட்க போறாங்க. உங்களுக்கு எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். நீங்க அதனால கவலைப்பட தேவையே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கணும். இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். மனசுல நிக்க வைக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. இதுக்கான சக்சஸ் மந்த்ரா என்ன? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னா அதுக்கான சக்சஸ் மந்த்ரா ஒன்னே ஒண்ணுதான், ரிவிஷன். நீங்க எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ரீகால் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அது மறக்காம இருக்கும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மைண்ட் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நீங்க ஒரு இடம் படிச்சுட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும், லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகாது. லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆனதான் நம்மளுக்கு எங்க வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும், எக்ஸாம் வரைக்கும் நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? இல்லாட்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ யாரும் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தான் தோணுமே ஒழிய கரெக்டான எக்ஸாக்டான ஆன்சர் உங்களால கொடுக்க முடியாது. இல்லாட்டி எக்ஸாம்ல உட்காந்து என்னதான் பண்ணணும், இங்கி பிங்கி பாங்கி தான் போட்டுட்டு உட்காந்துருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. முதல்ல நல்லா படிங்க, அடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி எத்தனை தடவை நீங்க ரிவைஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் நீங்க இதுவரைக்கும் நடத்தின எல்லா லெசன்ஸையும் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது நீங்க படிக்காம சேர்த்து வச்சிருக்கிறீங்க, இல்லை நான் இந்த டாபிக் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டேட் போட்டு ஒரு டேயை ஒதுக்கி அதுக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த 30 டேஸ்ல கண்டிப்பா நம்ம நடத்துற எல்லா விஷயங்களையும் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து தயவு செய்து ஒரு முறையாவது பார்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு டேட் நம்மளுக்கு ஷார்ட்டா தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், 30 நாளை வந்து 30வது நாள் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம படிப்பீங்க. எக்ஸாம் தானே, தெரியல எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு நீங்க மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆர்வம் வராது. இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்து நீங்க இந்த எக்ஸாம்ல சக்சஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நான் நான் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.